அதிமுகவின் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்த எடப்பாடி முக்கிய பதவிகளை அறிவித்தார். மகிழ்ச்சியிலே அதிமுக தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான அதிரடி மாற்றத்தை செய்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலே எஸ்பி வேலுமணி போன்றவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு என்பது இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பிரச்சனைகளுக்கு பூரா முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இதை தப்பித்தவர் நமது சி.வி. சண்முகம் மட்டும்தான். சி.வி. சண்முகத்திற்கு மட்டும்தான் எந்த ஒரு பதவியும் கிடையாது. அவர் அதிமுகவிட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பிற்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையிலே இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டாங்க. அத்துடன் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர்கள் ஆதரவுகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். மீண்டும் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு அதிமுகவின் பொதுச்செயலாளர் மூலமாக புதிய பதவிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பிலே அதிமுக தலைமை நிலை செயலராக லாகூர் அருணாச்சலம் நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். இதே போல அதிமுக துணை பொதுச் செயலாளராக பொறுப்பிலே ஏற்கனவே கே.பி. முனுசாமி இருந்து வரும் நிலையிலே தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருக்கும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் அமைப்பு செயலராக காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, அன்பழகன் மற்றும் வீரமணி, மருதராஜா, திருக்கோணிக்கோ, ஆரி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக சந்திரகாசி, சுப்பையா பாண்டியன் ஆகியோரும், அதிமுக இளைஞரணி செயலாளராக முன்னாள் எம்பிஎஸ் ஆர் விஜயகுமார், இளைஞரணி இணை செயலராக தமிழழகன், சல்மான், ஜாவித், அதிமுக மருத்துவ அணி செயலராக சரோஜா, துணை செயலராக நாருஜில் அமீன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி, இந்த இரண்டு நபர்களையும் ஆஃப் செய்து விட்டால் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது வரப்போவது கிடையாது. சி.வி. சண்முகம் உள்ளே வந்தால் மறுபடியும் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு என்ன வழி என்று யோசித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இவர்களுக்கு முக்கியமான பதவிகளை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஆல்ரெடி கே.பி. முனுசாமி அதிமுகவுடைய துணை பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். அது அவரை தாண்டி நத்தம் விஸ்வநாதனுக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவிகளை கொடுத்திருக்கிறார். இப்ப பதவிகளை கொடுத்த பின்பு அந்த பதவிகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எஸ்பி வேலுமணி ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும். இனிமேல் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது ஏற்படுமா? வாய்ப்பு என்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படுவார்களா அல்லது எதிராக செயல்படுவார்கள் என பார்த்தால் ஆதரவாகத்தான் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிமுகவிலே உச்சகட்ட பதவி இருக்கக்கூடிய நபர்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர். அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை எஸ்பி வேலுமணிக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைக்கு முற்றிலுமாக முடிவு கண்டு விட்டார். உள்கட்சி பிரச்சனையை முற்றிலுமாக முடித்து வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.